மனோ, உனக்கு வக்காலத்துக்கெல்லாம் ஆள் வச்சிருக்க? உனக்கு தொழில தொடங்கி கொடுத்து காரை வாங்கி கொடுத்ததே அம்மாச்சி தான். அத மறந்துடாத. எனக்கு தெரியாதா? அப்பதான் எம்பிட்டு செஞ்சிருக்காங்க. புரிஞ்சா சரி. பெட்ரோல் போட்ட ரசீது வரணும் சொல்லிட்டேன். சரிங்க அப்பதா. வா வந்து வாங்கிட்டு போ. அதான் கேட்ட காசு அம்மாச்சி கொடுத்துட்டாங்கல்ல, எடுத்துட்டு போ. போயிட்டு வரேன். நீ கிளம்புடா. ஹலோ, எங்க போற? எங்க போறேன்னு கேட்டேன். ஒழுங்கா வாய் திறந்து பதில் சொல்லு. என்ன விசிலு? விசிலோட மகிமை உனக்கு வேணா தெரியாம இருக்கலாம், ஆனா அந்த ஊருக்கே தெரியும்ல. சரி சரி முறைக்காத. அது ஒண்ணுல ஃப்ரெண்ட்ஸ் மீட்டிங் தான் போறேன். உன் ஃப்ரெண்ட்ஸ் மீட்டிங் எல்லாம் கேன்சல் பண்ண. ஏய், அது ஒரு வேஸ்ட் மீட்டிங். நோ நோ நோ, இம்பார்ட்டன்ட் மீட்டிங்மா. கேன்சல் பண்ணுன்னு சொல்றேன்ல. ஏன்? நான் பேங்க்குக்கு போகணும். என்கிட்ட தான் அக்கவுண்டே இல்லையே. ஆமா, அப்படியே அக்கவுண்ட் இருந்துட்டா மட்டும் கோடி கணக்குல பணத்தை போட்டுருவ பாரு. நான் ஒரு வேலையா பேங்க் வரைக்கும் போகணும். என்ன பைக்ல கூட்டிட்டு போ. என்னது? நானா? நான் உன்னை ட்ராப் பண்ணணுமா? ஆமா, நீதான். நம்ம ரெண்டு பேரும் பைக்ல போய் ரொம்ப நாள் ஆச்சுல்ல. கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம போகவே இல்லை. இப்போ நீ என் கூட என் பைக்ல பின்னாடி சீட்ல உட்காந்து. ஓகே ஓகே. ரொம்ப ஆசைப்படாத. பைக்ல பின்னாடி உட்காந்துட்டா பொண்டாட்டி ஆயிடுவேன்னு அர்த்தம் இல்ல. நீ வேணா சொல்லு, நான் ஒரு ஆட்டோ பிடிச்சு. ஐயோ, ஆட்டோலாம் எதுக்கு? நான் சும்மா தானே இருக்கேன். ஏதோ இம்பார்ட்டன்ட் மீட்டிங் இருக்குன்னு சொன்ன. அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. அதெல்லாம் எப்போ கேன்சல் பண்ணியாச்சுமா. அப்போ வரல. அதை விட வேற என்ன வேலை இருக்கு? வா போலாம். நீ முன்னாடி போ, நான் வரேன். நான் வண்டி ஸ்டார்ட் பண்ணி ரெடியா இருக்கேன், நீ வந்துரு. ஏத்தா, இப்ப ஜிகிர்தாரா குடிச்சே ஆகணுமா? தாகமா இருக்கு அம்மாச்சி. முக்கியமான விஷயத்துக்கு வந்திருக்கோம்ல. இருக்கட்டும், அவர்தான் இன்னும் வரலையே. அதுக்குள்ள கொஞ்சமா குடிச்சு முடிச்சிடலாம். இன்னும் சின்ன பிள்ளையாவே இருக்கிற நீ. இந்த ஆதியோட மாமா உங்களை பார்க்க வர்றதுன்னா ஏன் எப்ப பாரு ஒரு இடத்த சொல்லி வர சொல்றாரு? அதுக்கு நம்ம வீட்டுக்கே வரேன்னு சொல்லலாம்ல. அவரு நமக்கு என்ன சொந்தமா பந்தமா? எப்படி வீட்டுக்கு வருவாங்க? அவர் பேசுற விஷயத்த நம்ம வீட்டுல வச்சு பேச முடியுமா? ஆமால. அதுவும் இல்லாம வீட்டுல தங்கறதுக்குன்னு அந்த மீனாட்சியா வாத்தாக்காரி உட்காந்துருக்காளுங்க. சரி,
அப்பாடா இப்பதான் வெயிலுக்கு இதமா இருக்கு. சீக்கிரமா சவாரியை முடிச்சுட்டு போலான்னு பார்த்தா வழியிலேயே டைம் ஆக்குறீங்களே. நீ சீக்கிரம் போய் என்னத்த சாரிக்க போற? மேல 5 ரூபா வேணா வாங்கிக்க போ. ஓ 5 ரூபா பெரிய காசு தான். போயிட போறேன். என்ன அம்மாச்சி வரேன்னு சொல்லி இவ்ளோ நேரமாச்சு? எதுக்கு வர சொல்லிருப்பாரு? வரட்டும் கேப்போம். வந்துட்டாங்க, வா போலாம். ஏன்பா நீ என்னமோ இவங்க 2 பேரையும் ரொம்ப நம்புறியோன்னு தோணுது. வீட்டையே ஆட்டி வைக்கிறது அந்த அம்மா தான். அவங்களால மட்டும்தான் நான் நினைச்சதை செய்ய முடியும். ஐயோ இவரா நம்மளை பார்த்தா கோவமாய் திட்ட ஆரம்பிச்சிருவாரு. மீனாட்சி முன்னாடி மானம் போயிடும். எஸ்கேப். ஏய் ஏய் ஏய், ஒழுங்கா வர மாட்டியா? ஆளு வராங்க பார்க்க மாட்டியா? சாரி சாரி. என்ன சாரி நோரி?